மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னால் தான் காவேரிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார் குமாரன். அதுக்கு பணம் தொலைஞ்சு போகிறது சகஜமான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு வருஷ கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு யாராவது ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கங்கா குமரன் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நைட் எல்லோரும் தூங்குறாங்க. அப்போ வந்து நர்மதா காவேரி கிட்ட, நீ இனிமேல் விஜய் மாமா கூட சேர மாட்டியா, என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுல்ல அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கு காவேரி, அப்படியெல்லாம் இல்லை, நான் அவசரப்பட்டு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, அதையெல்லாம் மறந்துட்டு இனிமேல் வைராக்கியமாக வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிக்கிட்டு பழசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தூங்குங்கன்னு சொல்லி சாரதாம்மா திட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா விஜயோட தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட பாட்டி எல்லோரும் சமையலுக்கு கான்ட்ராக்டுக்கு ஆள் போடுவாங்க, கல்யாண வேலை செய்கிறதுக்கு கான்ட்ராக்டுக்கு ஆள் போடுவாங்க. இவன் கல்யாண பொண்ணுக்கே கான்ட்ராக்ட் போட்டு இருக்கான், இவன் இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காவேரி எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் தாத்தா, அப்படியெல்லாம் காவேரி பணத்துக்காக ஆசைப்பட்டு இதுக்கு ஒத்துக்கல, அவளோட குடும்ப சூழ்நிலை, அதை நம்ம விஜய் தப்பாக பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் வந்து, நான் போய் காவேரியை கூட்டிக்கிட்டு வரேன், நான் போய் கூப்பிட்டா வரலான்ட்டு அவள் இருப்பா, எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க தாத்தா, அந்த குடும்பத்தில் எல்லோரும் உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க, ஆனால் நீ பண்ண கான்ட்ராக்ட் விஷயத்தினால அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்கும், ஒரு 2 நாள் போகட்டும், அப்புறம் போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி கூப்பிட்றாங்க, ஆனால் காவேரி வெளியில் வரல. சாரதாம்மா விஜயை பார்த்து, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளை ஒரு வருஷம் கான்ட்ராக்டுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி கேட்டால் உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பதில் எதுவுமே சொல்ல முடியாமல் விஜய் அமைதியாக நிற்கிறாரு. மேலும் இதே மாதிரியான சீரியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.